ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், இம்பரேட்டிவ் அதை பற்றியெல்லாம் நம்ம செப்பரேட்டாக பார்த்துருக்கோம். அதாவது WH கொஷின்ஸ், எஸ்ஓ நோ டைப் கொஷின்ஸ் பற்றியெல்லாம் செப்பரேட்டாக பார்த்துருக்கோம். பட் சில பேர் வந்துட்டு அது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்னே ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ டைப்ஸவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டென்சஸை வந்துட்டு பேஸ் பண்ணி பிரிக்கிறது, அதாவது ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பிரிப்போம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்ம பிரிப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், அதோட டைப்ஸ் என்னென்ன, அது எத்தனை டைப்பாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பேஸ்ட் ஆன் பர்பஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அந்த டைப்ஸ்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டைப்பாக நம்ம சென்டென்சஸை பிரிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வச்சு அந்த சென்டென்ஸ் எதை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், அது வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ பேசிக்காக வந்து இது மூணு தான். நாலாவதாக வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காம்பவுண்டும் காம்ப்ளெக்ஸும் சேர்த்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ்லலாம் எழுதுகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் வந்து எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ, அதாவது இந்த மூணு தான் பேசிக்காக கொடுப்பாங்க. அப்படி இந்த மூணு தான் கொடுத்துருந்தாங்கன்னா இதை மட்டும் போட்டு எழுதுங்க. ஓகே, இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எழுதுங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சென்டென்சஸை 4 வகையாக பிரிக்கிறோம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து clause அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். A clause is a group of words that consists of a subject and a verb. ஸோ clause அப்படிங்கிறது group of words, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம், இண்டிபெண்ட் clause, டிபெண்ட் clause. ஸோ இண்டிபெண்ட் clause அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, கம்ப்ளீட் சென்டென்ஸ். அதாவது அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முழு அர்த்தம் கிடைக்கும். ஓகே, ஸோ இதே வந்து இந்த டிபெண்ட் clause பார்த்தோம்னா இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், அதாவது அதோட அர்த்தம் வந்து முழுமை அடையாமல் இருக்கும். ஓகே, ஸோ clause அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் வந்து கண்டிப்பாக சப்ஜெக்டும் வேர்ப்பும் இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், இண்டிபெண்ட் clause, டிபெண்ட் clause. இண்டிபெண்ட் clause அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். டிபெண்ட் clause அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட், அதாவது மீனிங் வந்து நம்மளுக்கு சரியாக புரியாது, நம்மளுக்கு கரெக்டாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்கிறது நம்மளுக்கு புரியவே புரியாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள், அதாவது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் நம்ம ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் என்ன இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டெய்ன்ஸ் அ சப்ஜெக்ட், அதாவது ஒரு நவுன் இருக்கும், அண்ட் அ ப்ரெடிகேட், அதாவது வேர்ப் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். எக்ஸ்பிரஸஸ் அ கம்ப்ளீட் தாட், அதாவது இது ஒன்றும் கிடையாது, இது வந்து இண்டிபெண்ட் clause. சிம்பிள் சென்டென்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, அண்ட் இண்டிபெண்ட் clause. ஓகே, ஏன்னா அதில் வந்து சப்ஜெக்டும் இருக்கும், வேர்பும் இருக்கும், கம்ப்ளீட் மீனிங்கும் நம்மளுக்கு கொடுக்கும். A simple sentence is also called as an independent clause. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். We went to the beach yesterday. ஸோ இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வந்து we went அப்படிங்கிறது தான் வந்து verb. We went to the beach yesterday. ஸோ நான் வந்து ஜஸ்ட் தமிழ் மீனிங் சில பேர் கொடுத்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்கிறீங்கன்னா அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ நாங்கள் நேற்று பீச்சுக்கு போனோம், கம்ப்ளீட்டாகவே ஒரு மீனிங் இருக்குது இந்த சென்டென்ஸில். அடுத்தது they are watching the show now. they are watching the show now. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆக்சிலரி யூஸ் பண்ணுறோம். இது வந்து தே வந்து சப்ஜெக்ட், ஆர் வந்து ஆக்சிலரி வேர்ப், வாட்சிங் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தி, அதாவது ஆர் வாட்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்ப் ஃப்ரேஸ், இதை வந்து நம்ம காமனாக வேர்ப்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆர் வாட்சிங் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் வேர்ப். தே அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆர் வாட்சிங்கிற வேர்ப் ஃபேஸ் தான் வந்து இந்த இடத்துல வேர்பாக இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ். தே ஆர் வாட்சிங் த ஷோ நவ், அவர்கள் இப்போ ஷோவை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது he goes to the gym every morning. ஸோ he அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், goes அப்படிங்கிறது தான் வந்து இங்கே verb. ஸோ அவன் தினமும் காலை ஜிம்முக்கு போகிறான். I need some ice cubes. I need some ice cubes. ஸோ இந்த இடத்துல வந்து I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், need அப்படிங்கிறது தான் verb. எனக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வேண்டும். அடுத்தது I will bake a cake today. I will bake a cake today.
ஸோ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் அப்படிங்கிறது வந்து ஆக்ஸிலரி வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மெயின் வேர்ப். ஸோ ஆக்ஸிலரி வேர்ப், மெயின் வேர்ப் இது ரெண்டையும் சேர்த்தி, அதாவது வில் பேக் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வேர்ப் ஃப்ரேஸாக இருக்குது. அதை சேர்த்தி காமனாக நம்ம இதை வேர்ப்னு எடுத்துக்கிறோம். ஸோ சப்ஜெக்டும் இருக்குது, வேர்பும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ இண்டிபெண்ட் கிளாஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். நான் இன்று ஒரு கேக் பேக் செய்வேன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கண்டெய்ன்ஸ் 2 or more independent clauses. ஸோ 2 இல்லைன்னா அதுக்கு மேலே இண்டிபெண்ட் clauses இருக்கும். clauses are joined by a coordinating conjunction. ஸோ இந்த clauses-ஐ வந்து இணைக்கிறதுக்கு ஒரு conjunction யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா coordinating conjunctions. ஸோ coordinating conjunctions என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஈஸியாக நாம் வச்சுக்கிறதுக்கு fan boysன்னு நாம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபேன் பாய்ஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி கன்ஜங்ஷன்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஃபேன் பாய்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸோ இது எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் எடுத்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபேன் பாய்ஸ்ன்னு ஈஸியாக நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டென்சஸை தனித்தனியாகவும் நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வந்து அது கண்டினியூட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் வந்து இண்டிபெண்ட் தான் ரெண்டுமே. ஓகே, ஸோ ரெண்டையும் தனித்தனியாக சொல்லி பார்க்கலாம். இருந்தாலும் அதை கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஒன்று போடும்போது அது எப்படி மாறுதுன்றதையும் பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நான் என் பஸ் பாஸை கொண்டு வர மறந்துவிட்டேன். நான் டிக்கெட் வாங்க வேண்டியது ஆயிற்று. ஸோ இது ரெண்டுமே தனித்தனியாக பார்த்தோன்னா மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. நான் என் பஸ் பாஸை கொண்டு வர மறந்துட்டேன் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெளிவான ஒரு மீனிங் கொடுக்குது. நான் டிக்கெட் வாங்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னாலும் ஒரு தெளிவான மீனிங் வருது. பட் இருந்தாலும் அது வந்து ஏதோ ஒரு கண்டினியூட்டி அங்கே வந்து மிஸ் ஆகுது. ஐ forgot to bring my bus pass. I had to get a ticket. ஸோ இது வந்து ரெண்டுமே மீனிங் கம்ப்ளீட்டாக ஆனாலுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதை வந்து சேர்த்தி சொல்கிறோம். ஐ forgot to bring my bus pass. So I had to get a ticket. ஸோ என் பஸ் பாஸை நான் கொண்டு வர மறந்துட்டேன், அதனால் நான் வந்து டிக்கெட் எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, என் அப்பா ஒரு பொறியாளர், என் அம்மா ஒரு மருத்துவர். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் சென்டென்சஸ் தான் ரெண்டுமே. மை ஃபாதர் இஸ் அன் இன்ஜினியர், மை மதர் இஸ் அ டாக்டர். ஸோ இருந்தாலும் அதை வந்து யார்கிட்டயாவது சொல்லும்போது அதை சேர்த்து சொன்னோம்னா இன்னுமே கேட்குறக்கு நல்லாயிருக்கும். மை ஃபாதர் இஸ் அன் இன்ஜினியர் அண்ட் மை மதர் இஸ் அ டாக்டர். அண்ட் போட்டு ரெண்டையும் சேர்த்துறோம். என் அப்பா ஒரு பொறியாளர் மற்றும் என் அம்மா ஒரு மருத்துவர். ஓகே, ஸோ இந்த சைடில் எல்லாமே இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் தான் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, தமிழில் வந்து நம்ம பிரித்து கூட சொல்லுவோம். பட் இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜஸ்ட் மீனிங்காக மட்டும்தான் நான் தமிழ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, அவன் சம்பளம் குறைவு, அவன் தன் வேலையை என்ஜாய் செய்கிறான். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மீனிங் கொடுக்கக்கூடிய சென்டென்சஸ் தான். ஹிஸ் சேலரி இஸ் லோ, ஹீ என்ஜாய்ஸ் ஹிஸ் ஜாப். ஸோ அதை சேர்த்தி சொல்லும்போது அதாவது அந்த கண்டினியூட்டி எங்கேயும் மிஸ் ஆகுது. அதை சேர்த்தி சொல்லி பார்க்கலாம். ஹிஸ் சேலரி இஸ் லோ பட் ஹீ என்ஜாய்ஸ் ஹிஸ் ஜாப். அவன் சம்பளம் குறைவு ஆனால் அவன் தன் வேலையை என்ஜாய் செய்கிறான். அடுத்தது, நான் அவளை கிளம்ப சொன்னேன், நான் டயர்டாக இருந்தேன். ஐ டோல்ட் ஹர் டு லீவ், ஐ வாஸ் டயர்ட். ரெண்டுமே வந்து சொல்கிறோம் கம்ப்ளீட் சென்டென்சஸ் தான், ஆனாலும் வந்து ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. இதை வந்து சேர்த்தி சொல்லும்போது ஐ டோல்ட் ஹர் டு லீவ் ஃபார் ஐ வாஸ் டயர்ட். இந்த இடத்துல ஃபார் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பிகாஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ டோல்ட் ஹர் டு லீவ் பிகாஸ் ஐ வாஸ் டயர்டுன்றதுக்கு பதிலாக ஃபார்ன்றதை போட்டு பேசுகிறோம். நான் அவளை கிளம்ப சொன்னேன் ஏனென்றால் நான் டயர்டாக இருந்தேன். அடுத்தது, வானிலை குளிராக இருந்தது, வானிலை பிரகாசமாகவும் சூரிய ஒளியுடன் இருந்தது. ஸோ இது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன். த வெதர் வாஸ் கோல்ட், த வெதர் வாஸ் பிரைட் அண்ட் சன்னி. ஸோ இது வந்துட்டு ஏதோ சொல்ல வரோம் பட் அதோட கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. அது சேர்த்து சொல்லும்போது த வெதர் வாஸ் கோல்ட் எட் பிரைட் அண்ட் சன்னி. ஸோ வெதர் வானிலை என்னமோ குளிராக தான் இருந்துச்சு, ஆனால் வெளியில் போய் பார்த்தா
ரொம்ப பிரைட்டாகவும் வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த குளிரை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறோம். வானிலை குளிராக இருந்த போதிலும் பிரகாசமாகவும் சூரிய ஒளியுடனும் இருந்தது. ஸோ அது வந்து காம்பவுண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்பவுண்ட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்ற கன்ஜங்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி அது இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இருந்ததுனாலே அது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். contains an independent clause and a dependent clause. ஸோ மேலே நம்ம பார்த்தது என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதில் வந்துட்டு 2 இல்லைன்னா அதை விட அதிகமாக இண்டிபெண்ட் கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது காம்ப்ளெக்ஸ். இண்டிபெண்ட் கிளாஸும் இருக்கும், டிபெண்ட் கிளாஸும் இருக்கும். ஓகே, டிபெண்ட் கிளாஸ் பிகின்ஸ் வித் அ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா ஆஃப்டர், பிஃபோர், பிகாஸ், ஆல்தோ, when, since, if, whenever, unless, while, so that, even though, whenever, இன்னும் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் போட்டு ஒரு சென்டென்ஸ் தொடங்குகிறோம் அப்படின்னா அது வந்து டிபெண்ட் கிளாஸாக மாறிடும். அதாவது அதை படிக்கும்போது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் மீனிங் வராது, என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் கிளாஸையும் சேர்த்துனோம்னா தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்ட் கிளாஸ், டிபெண்ட் கிளாஸ் ரெண்டுமே வரும்போது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்துடுச்சு அப்படின்னாலே அது அந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகே, அடுத்தது எல்லோரும் வீட்டிற்கு போயிருந்த பின். அதாவது எல்லோரும் வீட்டிற்கு போயிருந்த பின், ஆஃப்டர் எவ்ரிபடி ஹேட் கான் ஹோம். ஸோ இதே வந்துட்டு எவ்ரிபடி ஹேட் கான் ஹோம்னு சொன்னோம்னா அது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ் தான். இந்த இடத்துல வந்து ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வச்சு ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு டிபெண்ட்டாக மாறிடுது. இதோட சேர்த்து படிக்கும்போது இது டிபெண்ட்டாக மாறிடும், மீனிங் கம்ப்ளீட் ஆகாது. ஆஃப்டர் எவ்ரிபடி ஹேட் கான் ஹோம், எல்லோரும் வீட்டுக்கு போன பிறகு என்னாச்சு சொல்லு, அதோடு நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா மீனிங்கே என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ அந்த பிறகு அப்படின்னு வரனாலேயே அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, என்னமோ சொல்ல வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் தேவை. இது வந்து இப்போ டிபெண்ட்டாக இருக்குது, இது கூட வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் இதை சேர்த்துனோம்னா நம்மளுக்கு மீனிங் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். எல்லோரும் வீட்டிற்கு போன பின் அவன் வந்தான். He arrived after everybody had gone home. ஸோ ஆஃப்டர் எவ்ரிபடி ஹேட் கான் ஹோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்துட்டு டிபெண்ட் கிளாஸ். ஹீ அரைவ்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல இண்டிபெண்ட். ஸோ இதை சேர்த்தணும் அப்படின்னா தான் மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேர்ந்து வரும்போது இந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸாக மாறிடுது. மழை பெய்த போதிலும், ஸோ இதையும் வந்து அதே மாதிரி தான் ஆல்தோ இட் ரெயின்ட் அப்படின்னு நிறுத்துகிறோம். ஸோ ஆல்தோ இட் ரெயின்ட், ஓகே மழை பெஞ்சது, அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த மாதிரி சொல்கிறோம். மழை பெய்த போதிலும், ஸோ இதே வந்து இட் ரெயின்ட், மழை பெய்தது அப்படின்னு சொல்லி இட் ரெயின்டுன்னு சொன்னோம்னா அது வந்து இண்டிபெண்ட். பட் இந்த இடத்துல இந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து சேர்ந்து வரனால இது வந்து டிபெண்ட் கிளாஸாக மாறிடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து யார்கிட்டையாவது பேசும்போது மழை பெய்த போதிலும் அப்படின்னு நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னாச்சு, ஓகே மழை வந்துச்சு அதனால என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். We went out although it rained. We went out although it rained. மழை பெய்த போதிலும் நாங்கள் வெளியே போனோம். அடுத்தது ஏனென்றால் அவளுக்கு அது பிடிக்கும். ஸோ ஏனென்றால் அவளுக்கு அது பிடிக்கும், பிகாஸ் ஷீ லைக்ஸ் இட். ஓகே, அவளுக்கு ஏனென்றால் அவளுக்கு பிடிக்கும் அதனால என்னப்போ அந்த மாதிரி. அவள் அதை வாங்கினாள் ஏனென்றால் அவளுக்கு அது பிடிக்கும். ஷி பாட் தட் பிகாஸ் ஷீ லைக்ஸ் இட். ஸோ இந்த இடத்துல பிகாஸ் ஷீ லைக்ஸ் இட் அப்படிங்கிறது வந்துட்டு டிபெண்ட் கிளாஸ், ஷீ பாட் தட் அப்படிங்கிறது தான் வந்து இண்டிபெண்ட். ஸோ இது கூட இதை வந்து சேர்த்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குறோம். சமையல் செய்ய துவங்கும் முன் அது அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். பிஃபோர் யூ ஸ்டார்ட் குக்கிங் அதோட ஸ்டாப் பண்ணுறோம். பிஃபோர் யூ ஸ்டார்ட் குக்கிங் என்ன பண்ணணும், சமையல் செய்யறது தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. சமையல் செய்ய துவங்கும் முன் காய்கறிகளை கழுவு. வாஷ் த வெஜிடபிள்ஸ் பிஃபோர் யூ ஸ்டார்ட் குக்கிங் இட். ஸோ இந்த இடத்துல வெஜிடபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கறனால நான் இட்டுன்றதை சேர்த்திக்கிறேன்.
டாமுக்கு பரீட்சைக்கு தயார் செய்ய வேண்டி இருந்தபோதிலும் ஈவன் தோ டாம் ஹேட் டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம், அதை வந்து நம்ம எழுதிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே, அவனுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்தது, அவன் என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. டாமுக்கு பரீட்சைக்கு தயார் செய்ய வேண்டி இருந்த போதிலும் அவன் ஃப்ரெண்ட்ஸுடன் வெளியே போனான். ஈவன் தோ டாம் ஹேட் டு ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம் ஹி வெண்ட் அவுட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை வித் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் அவன் போயிருக்கான். ஹிஸ் போட்டாலும் போடலனாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்துச்சு அப்படின்னாலே அந்த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்தது வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து எப்படின்னா, இதில் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனும் இருக்கும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனும் இருக்கும். ஓகே, a compound complex sentence consists of at least two independent clauses and one or more dependent clauses. So two independent clauses இருக்கும், ஒன்று இல்லைன்னா அதை விட அதிகமாக டிபெண்ட் clauses இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டிபெண்ட் clauseாவது இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக இந்த ஆர்டரில் தான் வரும், எப்பவுமே இப்படி தான் இருக்கணும்னு யூஸ்வலாகவே. ஓகே, ஸோ இண்டிபெண்ட் clause வரும். அதுக்கு அடுத்தது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் டிபெண்ட். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த clause வந்து டிபெண்ட்டாக மாறிடும்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அதாவது அந்த ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன்ஸில் ஒன்று, அது கூட வந்துட்டு இன்னொரு இண்டிபெண்ட் clause. ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னென்னா, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் கூட இன்னொரு அடிஷ்னலாக சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ராஜா வரவில்லை, ஏனென்றால் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ராணி சோகமாக இருந்தாள். ஸோ எல்லா சென்டென்ஸுமே போட்டு மிக்ஸ் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். ராஜ் didn't come. ஸோ இந்த இடத்துல இது வந்து நான் அதனால தான் இந்த இடத்துல வந்து இந்த கலர் இது கொடுத்துருக்கேன், இண்டிபெண்ட் clause. ராஜ் didn't come. ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் டிபெண்ட் clause. ஸோ இந்த இடத்துல சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்து பிகாஸ் he was ill. ஸோ அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஏனென்றால் அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதை மட்டும் சொன்னோன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேர்றனால இந்த பார்ட் வந்துட்டு டிபெண்ட்டாக மாறிடுது, பிகாஸ் he was ill. சபார்டினேட்டிங் டிபெண்ட் clause. அடுத்தது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஸோ, அதனால் ராணி was sad. ராஜ் வரவில்லை, ஏனென்றால் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ராணி சோகமாக இருந்தாள். அடுத்தது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்தவுடன் அவன் வேகமாக போனான், ஆனால் அவன் 5 நிமிடத்திற்கு பிறகு திரும்பி வந்து விட்டான். He left in a hurry. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் clause. ஆஃப்டர் he got a phone call. ஆஃப்டர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். he got a phone call அப்படிங்கிறது இந்த ஆஃப்டரோடு சேர்ந்து வரனால இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கூட வர டிபெண்ட் clauseாக இருக்குது. அடுத்தது பட் அப்படிங்கிறது வந்துட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அடுத்தது he came back 5 minutes later. he came back 5 minutes later. 5 நிமிஷத்துக்கு பிறகு அவன் வந்துட்டான், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, he left in a hurry after he got a phone call, but he came back 5 minutes later. அடுத்தது அவன் வீட்டிலிருந்து கிளம்பும் முன் நான் அவனுக்கு ஞாபகப்படுத்தினேன், ஏனென்றால் அவனுக்கு மறதி அதிகம். மறதி ஜாஸ்தி, ஞாபக மறதி ஜாஸ்தி, எப்படி வேணாலும் சொல்லலாம். I reminded him before he left home. I reminded him அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்ட் clause. before அப்படிங்கிறது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். he left home அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்ட் தான், பட் இது பிஃபோரோடு சேர்த்து வாசிக்கிறனால இது வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ப்ளஸ் டிபெண்ட் clauseாக மாறிடுது. I reminded him before he left home for he is absent minded. ஸோ for அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல பிகாஸ் அப்படிங்கிறது தான் இது. ஓகே, பிகாஸ்ன்ற மீனிங் தான் இந்த ஃபார் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபார் அப்படிங்கிறது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், பிஃபோர் அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் clause. he is absent minded அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் clause. ஸோ 2 இண்டிபெண்ட் clause இருக்குது, ஒரு டிபெண்ட் clause இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு
சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ரெண்டுமே வந்துச்சுனாலே அது வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கலர்ஸில் நான் இதை கொடுத்துருக்கேன், அதை பேஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ எக்ஸாம்ஸில் எழுதும்போது உங்கள் ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மாதிரி எழுதுங்க. ஓகே, ஸோ ஒருவேளை இதை கொடுக்கல, காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸே அவங்க கொடுக்கலன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம மேலே வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம். அந்த ஸ்ட்ரக்சர், அந்த இடத்துல வந்து என்ன கன்ஜங்ஷன் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்கா, வேர்ப் இருக்கா, அது கம்ப்ளீட் மீனிங்னா சிம்பிள். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்பவுண்ட். இதே வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ். இதே வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ப்ளஸ் டிபெண்டன்ட் க்ளாஸ், இண்டிபெண்டன்ட் க்ளாஸ் எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பேஸ்ட் ஆன் பர்பஸ். ஸோ எந்த பர்பஸ்க்காக நம்ம ஒரு சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, அதாவது கேள்வி கேட்குறக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்லவா, சஜஷனா, இல்லை வந்து யாரையாவது திட்டவா, கர்ஸ் பண்ணவா, விஷ் பண்ணவா, க்ரீட் பண்ணவான்னு பர்பஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த பர்பஸ் பிரகாரம் நம்ம எப்படி டைப்பை பிரிக்கிறோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பேஸ்ட் ஆன் பர்பஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து 4, இன்னொன்று வந்து 5வது இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒருவேளை 4 டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 4 டைப்ஸ் மட்டும் எழுதுங்க. ஏன்னா வந்து இந்த அப்டேட்டிவ் அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்ரியோடைய சில பேர் வந்து சேர்த்து எழுதுவாங்க, அதனால தான். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலி 5 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து டிக்ளரேட்டிவ், இன்ட்ரகேட்டிவ், இம்பெரேட்டிவ், exclamatory and optative. Okay, optative. ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேட்டிவ் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒன்றும் கிடையாது, நார்மலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் அதாவது ஒன்றும் கிடையாது, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as assertive sentences. Declarative sentences are also called as assertive sentences. These sentences express ஃபேக்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் பற்றி சொல்கிறது, இல்லை வந்து ஏதாவது ஒரு ரியல் இன்சிடெண்ட் பற்றி சொல்கிறது, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றி சொல்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸை வந்துட்டு நம்ம டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் எண்ட் வித் அ பீரியட், அதாவது பீரியடுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஃபுல் ஸ்டாப் தான். ஓகே, there are 2 kinds of declarative sentence. Affirmative sentence, இன்னொன்று வந்து நெகட்டிவ், அதாவது ஒன்றும் கிடையாது, பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட், வேர்ப். ஸோ சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம், அதாவது நம்ம டைம், பிளேஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். பேசிக்காக வந்து சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், இதுதான் வந்து இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். I did that, நான் அதை செய்தேன். I didn't do that. ஸோ இதை didn't நீங்கள் சொன்னீங்கனாலும் ஓகே தான், didn't சொன்னீங்கனாலும் ஓகே தான். I didn't do that, நான் அதை செய்யவில்லை. We are watching TV, நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறோம். We aren't watching TV, நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கலை. இப்போ நாங்கள் டிவி பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். They met last night. அவர்கள் நேற்று இரவு சந்தித்தார்கள். They didn't meet last night. அவர்கள் நேற்று இரவு சந்திக்கவில்லை. I will go there tomorrow. நான் நாளை அங்கே போவேன். I won't go there tomorrow. நான் நாளை அங்கே போக மாட்டேன். We like ice cream. எங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். We don't like ice cream. எங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ். அடுத்தது வந்து இன்ட்ரகேட்டிவ். ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியும், இது வந்து என்னென்னா கொஸ்டின்ஸ். ஓகே, தீஸ் சென்டென்சஸ் ஆர் கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்குறது. இன்ட்ரகேட்டிவ் சென்டென்சஸ் end with a question mark. There are 2 kinds of interrogative sentences. Single interrogative, அதாவது சிங்கிள் இன்ட்ரகேட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, எஸ் ஆர் நோ கொஷின்ஸ். ஓகே, அடுத்தது வந்துட்டு டபுள் இன்ட்ரகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, WH கொஷின்ஸ்.
வென், வை, ஹவு மச் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறது. அடுத்தது மூணாவது ஒன்று இருக்குது. அது வந்து பேசிக்காக வந்து இது 2 தான் கொடுப்பாங்க ஸ்கூல்ஸில். அப்படி வந்து மூணாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் மூணாவது எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மூணாவது என்னென்னா சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இதுவா அதுவான்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றது. ஓகே, ஸோ நான் இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கலாம். சிங்கிள் இன்ட்ரோகேட்டிவ், அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஸிலரி போடுவோம், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb. ஸோ ஆக்ஸிலரி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை போடுவோம். டூ, டஸ், ஆர், வில், அந்த மாதிரி எது வேணாலும் வரும். ஆம், அந்த மாதிரி எது வேணாலும் வரும். அடுத்தது வந்துட்டு இந்த டபுள் இன்ட்ரோகேட்டிவ், அதாவது WH கொஸ்டின் தான் இருந்ததுன்னா அந்த WHஓட வேர்ட் என்ன வேர்டோ, அதாவது ஏன், என்ன, எப்போ, எங்கே அந்த மாதிரியெல்லாம் வரும்போது வென், வேர் அதெல்லாம் அதை ஃபஸ்ட்டு போடுவோம். அதுக்கப்புறம் ஆக்ஸிலரி, அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் verb. ஓகே, இதுதான் வந்து இன்ட்ரோகேட்டிவோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நான் அதை வந்து அப்படியே கொடுத்துருக்கேன். ஆர் யூ கோயிங்? ஸோ ஆர் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து verb. ஆர் யூ கோயிங்? நீ போகிறாயா? இதை வந்து நெகட்டிவாக கேட்குறோம் அப்படின்னா அர்ன்ட் யூ கோயிங்? நீ போகலையா? டிட் யூ see? நீ பார்த்தாயா? டின்ட் யூ see? நீ பார்க்கவில்லையா? வில் யூ buy that? நீ அதை வாங்குவாயா? won't you buy that? நீ அதை வாங்க மாட்டாயா? டஸ் ஷி கம்? அவள் வருகிறாளா? டசன்ட் ஷி கம்? அவள் வருவதில்லையா? இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் பாசிட்டிவ், நெகட்டிவ். டூ தே டாக்? அவர்கள் பேசிக்கொள்கிறார்களா? டோன்ட் தே டாக்? அவர்கள் பேசிக்கொள்வதில்லையா? வை டிட் யூ கோ? ஸோ இது வந்துட்டு செகண்ட் இது டபுள் இன்ட்ரோகேட்டிவ், WH கொஷின். ஸோ வை அந்த மாதிரி வை, வேர் அதெல்லாம் சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸிலரி யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் வந்து verb. அதுலேயே வந்து நெகட்டிவ். ஓகே, வை டிட் யூ கோ? நீ ஏன் போனாய்? வை டின்ட் யூ கோ? நீ ஏன் போகவில்லை? வேர் வில் தே கம்? அவர்கள் எங்கே வருவார்கள்? வேர் won't they come? அவர்கள் எங்கே வரமாட்டார்கள்? வாட் இஸ் ஷி கிவிங்? அவள் என்ன கொடுக்கிறாள்? வாட் isn't she giving? அவள் என்ன கொடுக்க மாட்டேங்கிறாள்? ஹவு டஸ் ஹீ டாக்? அவன் எப்படி பேசுகிறான்? ஹவு டசன்ட் ஹீ டாக்? அவன் எப்படி பேச மாட்டேங்கிறான்? ஹூ வில் கம் தேர்? ஹூ வில் கம் தேர்? அங்கே யார் வருவார்? ஹூ won't கம் தேர்? அங்கே யார் வரமாட்டார்கள்? அதாவது யார் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறது. அடுத்தது வந்து சாய்ஸ் கொஸ்டின். டு யூ வாண்ட் டீ ஆர் காஃபி? உனக்கு இது வேணுமா அது வேண்டுமான்னு கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. உங்களுக்கு டீ வேண்டுமா இல்லை காஃபி வேண்டுமா? வில் யூ மீட் ஹிம் டுடே ஆர் டுமாரோ? நீ அவனை இன்று சந்திப்பாயா இல்லை நாளை சந்திப்பாயா? would you like to watch the cricket match or the movie? நீ கிரிக்கெட் மேட்ச் பார்க்க விரும்புகிறாயா இல்லை படம் பார்க்க விரும்புகிறாயா? ஸோ நாமளே வந்து அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம், இதுவா அதுவா அப்படின்னு. ஸோ இதை வந்து சாய்ஸ் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இம்பெரேட்டிவ் பற்றி. தீஸ் சென்டென்சஸ் எக்ஸ்பிரஸ் ரெக்வெஸ்ட். ஸோ ரெக்வெஸ்ட் பண்ணுறது வேண்டுகோள். அடுத்தது வந்து கமாண்ட், யாருக்காவது வந்து ஆர்டர் போடுறது. சஜஷன்ஸ், ஸோ யாருக்காவது வந்து நம்ம சஜஷன்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி வந்து ரெக்வெஸ்ட், சஜஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் தான் வரும். ஓகே, எக்ஸெட்ரா. தே ஆர் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ் end with a full stop or exclamation point. exclamation mark or exclamation point எப்படி சொன்னோம்னாலும் ஓகே தான். பெரும்பாலும் இது ஃபுல் ஸ்டாப்பில் தான் எண்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வச்சு இதை வந்து எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் வச்சுமே நம்ம இதை முடிக்கலாம். அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னை மன்னியுங்கள். இப்போ வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. இல்லை வந்து அவங்களுக்கு நம்ம இன்ட்ரப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ட்ரப்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஜென்ரலாகவே எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, ஸோ நான் வந்து ஜஸ்ட் அந்த தமிழ் மீனிங்காக நான் இதை கொடுத்துருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஸோ இந்த ப்ளீஸ் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக எக்ஸ்க்ளமேஷன் போட்டே ஆகணுன்னால எதுவும் கிடையாது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் பொலைட்டாக நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே,
எங்களுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். மதிய உணவை எங்களுடன் சேர்ந்து சாப்பிடுங்கள். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் லன்ச். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார் லன்ச். இன்வைட் பண்ணுறோம். இன்விடேஷன். ஒருத்தவங்களை வந்து இன்வைட் பண்ணுறோம். எங்கள் கூட வந்து உட்காந்து சாப்பிடுங்க, ஏன் தனியாக சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி. அடுத்தது யாராவது எதாவது பண்ணிகிட்ருக்காங்க, நிறுத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆர்டர். ஸ்டாப் வந்து கமாண்ட் பண்ணுறோம், ஒரு ஆர்டர் போடுறோம். கிளாஸ் ரூமில் விளையாடுவதை நிறுத்து. ஸ்டாப் பிளேயிங் இன் த கிளாஸ் ரூம். ஸ்டாப் பிளேயிங் இன் த கிளாஸ் ரூம். கமாண்ட். அடுத்தது யாருக்காவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். நேராக போய் இரண்டாவது வலது பக்கம் திரும்புங்கள். கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் த செகண்ட் ரைட். இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ வந்து அவங்க வழி கேட்குறாங்க, அப்போ நம்ம வந்து டைரக்ஷன் அவங்களுக்கு சொல்கிறோம், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இப்படி போய் இப்படி திரும்புங்க, அந்த மாதிரி. கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் த செகண்ட் ரைட். பேப்பரை மடக்காதீர்கள். டு நாட் ஃபோல்ட் த பேப்பர். டு நாட் ஃபோல்ட் த பேப்பர். இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது வந்து நாம் அந்த பிங்க் நிற ஒன்றை வாங்கலாம். லெட்ஸ் பை த பிங்க் ஒன். லெட்ஸ் பை த பிங்க் ஒன். சஜஷன். ஸோ எதுவும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து கிடைக்கல, பேசாமல் நம்ம அந்த பிங்கே வாங்கிடுவோமா, ஒரு சஜஷன் கொடுக்குறோம் நம்ம. ஓகே, அந்த மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கோ எக்ஸ்க்ளமேட்ரி பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அதை போட்டு நம்ம வந்து எழுதுறது. பேசும்போது நம்மளுக்கு தெரியாது, பட் எழுதும்போது நம்ம எழுதுறதை வச்சு சொல்கிறேன். These sentences are used to express feelings and emotions like joy, sorrow, surprise, anger, etc. நம்ம சந்தோஷம், துக்கம், சந்தோஷம், இன்ப அதிர்ச்சி, கோவம், இந்த மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்துகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் வரும்போது நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு எழுதுகிறோம். தீஸ் சென்டென்சஸ் எண்ட் வித் எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஸோ இதுலேயே நம்மளுக்கு வந்து ஹிண்ட் இருக்கு, எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்னாலே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் இன் த சென்ஸ், அதாவது ஏதோ ஒரு பார்ட்டில் வந்து அது இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த பார்ட்டில் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் வேர்டில் நம்ம அதை காமிக்கிறோம். ஆஹா, அது ஒரு அழகான உடை. வாவ், தட்ஸ் அ நைஸ் ட்ரெஸ். தட்ஸ் அ நைஸ் ட்ரெஸ். ஸோ இதை ஃப்ளாட்டாக சொல்கிறோம். அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அந்த ஜாய் இருக்குது இல்லைங்களா, அந்த எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த டக்குன்னு அந்த வார்த்தை வருது இல்லைங்களா, நம்ம வெளியில் ஏதாவது பார்க்கும்போது டக்குன்னு பார்க்கும்போது அந்த டக்குன்னு வர வார்த்தையை தான் நம்ம வந்துட்டு அந்த எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் வச்சு நம்ம எழுதுகிறோம். வாவ், என்ன அழகான துணி, அந்த மாதிரி சொல்கிறது. வாவ், தட்ஸ் அ நைஸ் ட்ரெஸ். என்ன ஒரு அழகான பறவை அது. என்ன ஒரு அழகான பறவை அது. வாட் அ பியூட்டிஃபுல் பேர்ட் இட் இஸ். வாட் அ பியூட்டிஃபுல் பேர்டோட நம்ம ஸ்டாப் பண்ணோம்னாலும் ஓகே, இட் இஸ் அப்படிங்கிறத சேர்த்திக்கிட்டோம்னாலும் ஓகே தான். ஸோ எண்டில் வந்து எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு எழுதுகிறோம். ஐயா, நான் பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டேன். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஐயா அப்படின்னு. ஸோ ஹுரா. ஸோ சில பேர் வந்து இது ஹுரே அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இது வந்து ஹுரா. ஓகே, ஹுரா, ஐ பாஸ் த எக்ஸாம். ஐ பாஸ் த எக்ஸாம். ஐயா, நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி அந்த ஜாய் வந்து நம்ம சொல்கிறது, நம்ம ஜாய் வந்து வெளிப்படுத்துறது. ஓகே, வெளிப்படுத்துறது. என்ன ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் படம். என்ன ஒரு சலிப்பை ஏற்படுத்தும் படம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ படம் பயங்கரம், இதுக்கு மேலே வந்து படம் மோசமாக இருக்கவே முடியாது, தூக்கமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது. வாட் அ போரிங் மூவி. வாட் அ போரிங் மூவி. ஏய், என் பேக்கை தொடாதே. அதாவது வந்து டக்குன்னு ஒருத்தங்களை வந்துட்டு இப்போ நம்ம பேக்கை யாராவது தொடுறாங்க அப்படின்னா நம்ம அங்கே தூரத்துலேருந்து சத்தப்படுறோம், ஏய் என் பேக்கை தொடாது. அந்த ஏன்னு கத்தும்போதே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் நம்மளோட கோவத்தையோ இல்லை வந்துட்டு நம்ம எதையோ வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து எமோஷனை வந்து காட்டுறது. ஹே, டோன்ட் டச் மை பேக். ஹே, டோன்ட் டச் மை பேக். எவ்வளவு மோசம், எவ்வளோ மோசம். இப்போ யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ரொம்ப முரட்டுத்தனமாக எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம சொல்லல, எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான் இவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது. ஹவு ரூட். ஹவு ரூட் இல்லை ஹவு மீன் அப்படிங்கிறது கூட. மீன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து அல்பத்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு, ரொம்ப சில்லியாக ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹவு மீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே வந்து நம்மளை எடுத்தெறிஞ்சு ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா ஹவு ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த குறுகலான எண்ணத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஹவு மீன் அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து என்னென்னா ஹவு ரூட். ஸோ தமிழில் சொல்லும்போது எவ்வளோ மோசம் ரெண்டுமே காமனாக சொல்லிக்கலாம். பட் உள்ள அர்த்தம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். முரட்டுத்தனமாக எடுத்தெறிஞ்சு பேசி ரூடாக பிஹேவ் பண்ணாங்கன்னா ஹவு ரூட். இதே வந்துட்டு அல்பத்தனமாக ரொம்ப குறுகலான புத்தியோடு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹவு மீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வந்து எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸாக பார்த்தோம் அப்படின்னா வாட் ஹவுலெல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகே. அடுத்தது வந்துட்டு ஆப்டேட்டிவ். ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் விஷஸ், ப்ரேயர்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சஸ். ஸோ நம்ம வந்து இதையும் வந்து எக்ஸ்க்ளமேட்டரிலே போட்டு நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் சென்டென்ஸை. ஏன்னா இதுலேயும் வந்து பெரும்பாலும் நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டு எழுதுவோம். பட் இருந்தாலும் இதுக்குன்னே வந்துட்டு ஒரு இது இருக்குது. இதை வந்து ஆப்டேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா யாருக்காவது வந்து வாழ்த்துறோம், விஷ் பண்ணுறோம், பிளெஸ் பண்ணுறோம், இல்லை சபிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் எழுதும்போது இதை வந்து ஆப்டேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஆப்டேட்டிவ் சென்டென்சஸ் end with exclamation mark. ஓகே. ஸோ இப்போ யாராவது வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு இன்டர்வியூக்கே போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல் தி பெஸ்ட் இல்லை குட் லக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது குட் லக், குட் லக். காலை வணக்கம், காலை வணக்கம். ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம யாரையாவது பார்க்கும்போது விஷ் பண்ணுறோம் இல்லை க்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ அதே மாதிரி வந்து குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும். அதாவது வந்து மே காட் பிளெஸ் யூன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது. ஸோ மே காட் பிளெஸ் யூ, மே காட் பிளெஸ் யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அடுத்தது வந்துட்டு யாரையாவது கர்ஸ் பண்ணுறது. ஓகே. நரகத்துக்கு போ அப்படின்னா கோ டு ஹெல். ஸோ நம்ம வந்து நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லாமல் தொலைஞ்சு போன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் தமிழில். அது வந்து கோ டு ஹெல்லுன்னு எடுத்துக்கலாம், கெட் லாஸ்ட் அப்படின்றதும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதோட லிட்ரல் மீனிங் என்னென்னா நரகத்துக்கு போ அப்படின்னா கோ டு ஹெல், கோ டு ஹெல். தொலைந்து போ அப்படின்னா கெட் லாஸ்ட். ஸோ இந்த மாதிரி கர்ஸ் பண்ணுறது, விஷ் பண்ணுறது, க்ரீட் பண்ணுறது, பிளெஸ் பண்ணுறது அதெல்லாம் வரும்போது நம்ம வந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, மே யூ லிவ் லாங் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நாள் நல்லா வாழணும் அந்த மாதிரியெல்லாம் ப்ரே பண்ணுறது, அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஆப்டேட்டிவில் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ எப்போவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸை வந்து பேஸ் பண்ணி பிரிக்கிறது வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு அந்த கன்ஜங்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்போ வந்துட்டு அதை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்தது வந்து பேஸ்ட் ஆன் பர்பஸ். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், ஆப்டேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி இதெல்லாம், டிக்ளரேட்டிவ் இதெல்லாம் வரும். ஓகே. ஸோ எதை கேட்குறாங்களோ அதை எழுதினீங்கன்னா போதும். ஒரு வேளை வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் உங்கள் ஸ்கூலில் வந்து பர்பஸ் மட்டுமே சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இந்த செகண்ட் பார்ட் மட்டுமே சொல்லி கொடுத்தா இதை எழுதுங்க. இல்லை வந்து மேலே வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அதை சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை எழுதுங்க. இல்லை எல்லாத்தையுமே சேர்த்து எழுத சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், பேஸ்ட் ஆன் பர்பஸ் அப்படின்றது போட்டு அதுக்கு தனித்தனியாக போட்டு எக்ஸாமில் எழுதுங்க. ஓகே. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye-bye.